பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றும் கூட நாம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த வசனத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசித்து அதன்படி நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனின் நிறைவான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே இந்த வசனத்தை நாம் வாசித்து அது என்ன சொல்லுகிறது, கர்த்தர் அந்த வசனத்தின் மூலியமாக நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் என்று வாஞ்சையோடு கேட்டு அதற்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, கீழ்ப்படியும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள், சில மாற்றங்கள் அல்ல, பல மாற்றங்களையும் பல ஆசீர்வாதங்களையும் பல பெரிய காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். எனவே தேவன் தாமே உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் உங்களுடைய விண்ணப்பங்களையும் உங்களுடைய வாஞ்சைகளையும் கர்த்தர் கேட்டு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எனவே நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை பார்த்து கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நாம் நம்முடைய குடும்பத்தை கண்டு சந்தோஷப்படுகிறோம், பெற்றோர்களை கண்டு சந்தோஷப்படுகிறோம், நண்பர்களை கண்டு சந்தோஷப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் இங்கே சொல்லுகிற காரியம், தேவன் சொல்லுகிறார் நம்மை பார்த்து, மகனே மகளே, முதலாவது நீ என் நிமித்தமாய் சந்தோஷமாயிரு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு தேவையான காரியங்களை செய்கிற தேவன். எனவே நீ என்னில் மகிழ்ந்திரு என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் நாம் எப்பொழுது சந்தோஷமாயிருக்க வேண்டும்? எப்படி நாம் எல்லா சமயங்களிலும் எல்லா நேரத்திலும் தேவனோடு சந்தோஷமாயிருப்பது என்று பார்த்தால், தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்முடைய இருதயத்தில் பதித்து அதை நாம் யோசித்து தியானித்து, இன்றைய காலை நான் என்ன அதிகாரம் படித்தேன், என்ன வசனங்கள் படித்தேன், அதை நான் தியானித்து கொண்டு யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது, பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு உணர்கிறவர்களாய் நாம் காணப்பட முடியும். பிரியமானவர்களே, எனவே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று ஒரு தடவை சொல்லிவிட்டார். மறுபடியும் இரண்டாவது முறையாக எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இதுதான் மனிதனுக்கு கூடாத காரியம். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறைகள், எனக்கு அது நடக்கல, வேலையின்மை, பணமின்மை, அடுத்தபடியாக மற்றவங்கள போல நான் வாழ முடியல என்கிற தாழ்வு மனப்பான்மை போன்ற பல காரியங்கள் ஒரு மனிதனுக்குள் இருந்து அவனை வாட்டி எடுக்கிறது. காரணம் அவனுக்குள் இயலாமை. அதாவது அவனுக்கு படித்திருக்கிறார், வேலை இல்லை, வேலை இருந்தாலும் நிம்மதி இல்லை, ஒர்க் டென்ஷன் போன்ற பல காரியங்களில் மக்கள் சிக்கி தவிப்பதை நாம் பார்க்கிறோம். டிப்ரெஷனுக்குள்ளாக போவதை பார்க்கிறோம். மனசோர்வுக்குள்ளாக பல காரியங்கள் மனிதனுக்குள் பிரச்சனையாக இருக்கிற சமயத்தில் இந்த வசனம் சொல்கிறபடி நாம் இருக்க முடியுமா என்று பார்த்தால் அது அரிதுதான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். எனவே தேவனுடைய கிருபையை நாம் நாட வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் ஜெபித்து முடியாதுதான். ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் காரியத்தை மாற்றி போடுகிற தேவன்.
காரியத்தை மாறுதலாய் மாற்றுகிற தேவன். அவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது, அவரை நாம் விசுவாசிக்கும்போது, தேவனை என்னால் கூடாது ஆனால் உம்மால் கூடும் என்று நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பதாய் அவரை உயர்த்தி அவருடைய கிருபை மேன்மை பாராட்டும் பொழுது கர்த்தர் நமக்கான சந்தோஷத்தை நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடம் ஒருவேளை நீங்கள் காட்டில் வாழலாம், ஒருவேளை மலை பிரதேசத்தில் வாழலாம், ஒருவேளை எந்த ஒரு அடிப்படை தேவை கூட இல்லாத ஒரு இடத்தில் நீங்கள் வாழலாம், வசிக்கலாம், ஒரு இருட்டறையில் வாழலாம். பல இடங்களில் நீங்கள் வாழ்ந்தாலும் கூட தேவனுடைய சந்தோஷத்தை, தேவனுடைய சமாதானத்தை, தேவனுடைய அளவில்லாத பிரசன்னத்தையும் நீங்கள் உணர முடியும் பிரியமானவர்களே. அது எப்பொழுது என்றால் கர்த்தரையே நீங்கள் நம்பி வாழும்போது, கர்த்தருக்காய் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, பாவ காரியங்களை தூக்கி எறிந்துவிட்டு எனக்கு தேவன்தான் தேவை என்று நீங்கள் வைராகியமாய் நிற்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய அளவில்லாத சந்தோஷத்தினால் உங்களை நிரப்பி ஆனந்த மகிழ்ச்சியினால் இடைக்கட்ட வல்லவராயிருக்கிறார். எனவே கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்கு முதலிடத்தில் உங்களுடைய மனதை செலுத்தும் பொழுது, உங்களுடைய ஞானத்தையும் அறிவையும் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் வைத்து, ஆண்டவரே நீர் என்னோடு இரும், நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை சமாதானத்துக்குள்ளாய் சந்தோஷத்துக்குள்ளாய் காத்து கொள்ளும் என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் மாறும்படி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அளவில்லாத அபிஷேகத்தின் சந்தோஷத்தினால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி, உங்களை பார்க்கிறவர்கள், உங்களுடைய வாயிலின் வார்த்தையை கேட்கிறவர்கள் அவர்களும் மகிழ்வார்கள். அவர்களுக்குள்ளும் ஒரு கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை வரும் பிரியமானவர்களே. அது தன்னம்பிக்கை இல்லை, இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற நம்பிக்கை. உலகத்தான் தான் சொல்லுவான் தன்னம்பிக்கை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் இயேசுவை நம்பி, இயேசுதான் செய்தார், இயேசுதான் நம்மை வாழ வைக்கிறார், இயேசுதான் ஒரு காரியத்தை செய்வதற்கு, உங்களுடைய வேலையை செய்வதற்கான பலத்தை தருகிறார் பிரியமானவர். எனவே தேவனையே எல்லா சமயத்திலும் நாம் மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார். 2வது வசனம் படிப்போம். அதாவது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்தது, முதலாவது நான் சொன்னேன் சந்தோஷமாயிருங்கள் என்று. இந்த சந்தோஷத்தை கர்த்தர் தான் தருகிறார். 2வது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இதுவும் உலகத்தானால், உலகில் வாழ்கிற மக்களால், அதாவது நினைத்து பார்க்கக்கூடாத ஒரு காரியம். அதாவது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சொல்லியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பென்சில் இல்லைன்னா குழந்தை கவலைப்படுது, ஒரு பென் இல்லைன்னா குழந்தை கவலைப்படுது, அது குழந்தைகள். இப்போ பெரியவர்கள், ஒரு வீடு இல்லையே, வயதாகும் காலத்தில் எனக்கு ஒரு வீடு இல்லையே, தங்குவதற்கு ஒரு வீடு இல்லையே, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இல்லையே என்று பல கவலைகளால் மக்கள் அலைந்து திரிவதை, கடன் வாங்கிட்டு கடன் திருப்பி கொடுக்க முடியலையே என்ற ஒரு கவலை, இப்படிப்பட்ட காரியங்கள் மனிதனுக்குள்ளாக காணப்படுகிறது பிரியமானவர்கள். எனவே ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். என்ன வார்த்தை? அதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ற வார்த்தை. இது யார் சொல்லக்கூடியமானால் இது தேவன்தான் சொல்லப்படும் பிரியமானவர்களே. ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை கவலை தான். ஒவ்வொரு காரியத்திற்கும் கவலை. சாதாரணமாக குழந்தை பாக்கியம் இல்லை என்ற ஒரு கவலை, அடுத்தபடியாக அந்த குழந்தையை எப்படி படிக்க வைக்க வேண்டும் என்ற கவலை, அடுத்தபடியாக வேலை கிடைக்கவில்லை என்ற கவலை, அடுத்தபடியாக அந்த என்னுடைய மகன் செட்டில் ஆகவில்லையே என்ற கவலை, அடுத்தபடியாக திருமணமாகவில்லையே என்ற கவலை. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொட்டீனாக இந்த மறுபடியும் கவலை என்பது வந்து கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களே. உடல் நலம் இல்லை, வியாதி என்ற கவலை, மரண வேதனை, பயம் என்ற கவலை, பல காரியங்கள் மனிதனுக்குள் காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இதுக்குள்ளே இருக்கிறதான மிகப்பெரிய வல்லமையான
காரியம் என்னவென்றால், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், நீ கவலை இல்லாமல் இருக்கணுமா, அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆண்டவரை நீ விசுவாசித்து, அதாவது தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் என் கவலைகளை எல்லாம் நீக்கி போடுவார், அவர் மீது என்னுடைய இருதயத்தின் பாரத்தை நான் சொல்லப் போகிறேன். நான் மனிதனிடத்தில் என்னுடைய கவலைகளை சொன்னால் அவன் சிரிப்பான். என்னுடைய கவலைகளை என் பெற்றோருக்கு சொன்னால் ஒருவேளை என்னை திட்டுவாங்க அல்லது அடிப்பாங்க என்ற பல கவலைகளோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் என்னுடைய பாவத்தை யாரிடம் சொல்வது, என்னுடைய வேதனையை யாரிடம் சொல்வது என்று நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பல கவலைகள், வேதனைகள், தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு க்ளூ கொடுக்கிறார். அது என்ன க்ளூ பார்த்தீங்கன்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேணும்னா உங்களுடைய கவலையை நீங்கள் யார் மீது வைக்க வேண்டும் என்றால் தேவன் மீது. அது எப்படி வைக்க வேண்டும் என்றால் விண்ணப்பங்கள் மூலியமாய். விண்ணப்பங்கள் என்பது, இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கு முடிப்பதற்கு அல்லது தேவையான மெட்டீரியல், இப்போ வெல்டிங் ஷாப் வச்சுங்க, அந்த வெல்டிங் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஒரு கேட்டு செய்கிறதுக்கு என்ன தேவைப்படும், இரும்பு ராடு இதெல்லாம் தேவைப்படும். அப்போ அந்த தேவைப்படுற காரியங்கள் யாருக்கு அறிவிக்கணும், எம்ப்ளாயீஸ் மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்ணும். இவ்வளோ அயன் பால் தேவைப்படுது, இரும்பு ராடுகள் தேவைப்படுது, அடுத்தது வெல்டிங் பண்ணுவதற்கான பவர் கெப்பாசிட்டி இவ்வளோ தேவைப்படுது என்ற பல காரியங்கள் இருக்கும் அந்த ஒரு கேட்டு செய்வதற்கு. அப்போது இதை என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் தேவைகளை இமெயில் மூலியமாக மேனேஜருக்கு தெரியப்படுத்துவாங்க. ஏன்டான்னா டைரெக்டாக என்ன பண்ண முடியாதுன்னா மேனேஜரை மீட் பண்ண முடியாது, அல்லது சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி மேனேஜர்கிட்ட சொல்லுவாங்க. அதுபோல தான் நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை பாயிண்டாக, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் நடைபெற வேண்டும், இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை வேண்டும், இந்த காரியம் எனக்கு வாய்க்க வேண்டும் என்று நம்முடைய விண்ணப்பங்கள், ஜெபங்கள் மூலியமாய் தேவனிடத்தில் பயபக்தியோடு, ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் மாற வேண்டும், என் வேலை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று உங்களுடைய ஜெபங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவதன் மூலமாக தேவன் உங்களுடைய கவலை எல்லாவற்றையும் தேவன் மகிழ்ச்சியாய், அதாவது சந்தோஷமாய் மாற்றி விடுகிறார். முதலாவது சொன்னது போல, எப்பொழுதும் சந்தோஷம் எப்பொழுது வரும், இந்த கவலையெல்லாம் மாறும் பொழுது தான் வரும். பிரியமானவர்கள், எனவே முதலாவது இந்த சந்தோஷத்திற்கு தடையான காரியம் கவலை. எனவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க சொல்கிறார். அப்போது முதலாவது பிரச்சனையை நான் முன்னாடி நிறுத்துவதா அல்லது கவலைப்படாமல் இருப்பதா பார்த்தீங்கன்னா, தேவன் என்னோடு இருப்பதால் நான் கவலைப்பட மாட்டேன் என்று முதலாவது உங்களுடைய கவலைகள் இருக்கும் தான் இருதயத்தில். ஆனால் அதை நீங்கள் முன்பதாய் வெளிப்படுத்தாமல் முதலாவது தேவனின் மீது என்னுடைய கவலைகளை வைத்து விடுவேன், தேவனிடத்தில் என்னுடைய குறைகளை நான் வைத்து விடுவேன் என்று சொல்லி நீங்கள் அவருடைய பாதத்தில் முதலாவது சந்தோஷமாய் போங்க. ஜெபத்திற்கு போகும்போது ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது சந்தோஷமாக ஆராதிங்க. கரங்களை தட்டி வாய்களை திறந்து வசனங்களை அறிக்கை செய்யுங்க, ஸ்தோத்திரிங்க. இப்படிலாம் ஆண்டவருக்குள்ள நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, அப்பொழுது நீங்கள் எடுக்கிறதான உங்கள் பிரச்சனைகளின் கவலைகளையும் அது விண்ணப்பமாக ஜெபமாக நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டீர்கள். எனவே முதலாவது நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நாம் நம்முடைய முகத்தையும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய எண்ணங்களையும் புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எனக்கு ஒருவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார்,
என்னுடைய கவலை பாரங்கள் அவரிடத்தில் நான் சொல்லிவிட்டேன், அவர் எல்லாமே பார்த்து கொள்வார் என்று நீங்கள் அதை நம்பி விசுவாசிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்காக காரியத்தை மாறுதலாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய் மாற்றிவிடுவார். பிரியமானவர்களே, இப்பொழுதும் பிரியமானவர்களே, எப்பொழுதும் நாம் சந்தோஷமாய் இருக்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நாம் சுயமாய் ஜெபிக்காதபடி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்ட இந்த வசனங்கள் மூலியமாய் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதிலளிப்பார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சந்தோஷமின்மை, சமாதானமின்மை மற்றும் கவலைகளை நீக்க வல்லவராயிருக்கிறார். எனவே நாம் சேர்ந்து தேவனை ஸ்தோத்திரத்தோடு ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்த பிரகாரம் ஆண்டவரே, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. யாரெல்லாம் சந்தோஷம் இல்லாமல் இப்பொழுதும் மனவேதனையோடு, கவலையோடு, பாரத்தோடு, என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தையே பார்க்க முடியலையே, எந்த காரியம் எடுத்தாலும் எனக்கு கவலையாக இருக்கிறது என்று மனக்கலக்கத்தோடு, வேதனையோடு, என் வாழ்க்கை சந்தோஷம் இல்லாமையே முடிஞ்சிடுமா என்ற ஒரு பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இந்த வார்த்தை புறப்பட்டு செல்லட்டும். இது தேவன் நீதான் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீர். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று ஆண்டவரே, நீர் அதை மறுபடியும் சொல்லியிருக்கிறீர், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எனவே ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் அவர்களுக்கு சந்தோஷம் வேண்டுமோ அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதான எல்லா விதமான கவலைகளையும், தேவைகளையும் கர்த்தர் உம்முடைய நாமத்தினாலே யாரெல்லாம் விசுவாசத்தோடு கர்த்தர் இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த காரியத்தில் வெற்றி பெற செய்வார், இந்த காரியத்தை ஜெயமாய் முடித்து கொடுப்பார், இந்த காரியத்தை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஒருவேளை ஆண்டவரே பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை திருமணம் ஆகவில்லையே என்ற கவலையோடு இருக்கலாம், ஒருவேளை என் பிள்ளை படிக்க மாட்டேன்றானே என்கிற ஒரு கவலையோடு இருக்கலாம், என் மகன் இயேசுவை நம்பாமல் என்னென்ன காரியமோ செய்து கொண்டிருக்கிறானே, தவறான காரியங்களுக்கு போகிறானே என்ற ஒரு பயத்தோடு இருக்கலாம். பிரியமானவர்கள், ஆண்டவரே, ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்ற வார்த்தை கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, அவர்கள் தேவனை விசுவாசிக்கும் பொழுது, தேவன் மீது தங்களுடைய பாரங்களை வைக்கும் பொழுது நீர் கொடுக்கிற வார்த்தை எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று இரண்டாவதாக சொன்னீர். ஆண்டவரே, எது எது கவலைகள் இவர்களுக்குள்ளாக வாட்டி மனவேதனை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த கவலைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்ற வசனத்தின்படி, ஆண்டவரே வார்த்தையின்படி அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலையெல்லாம் அகற்றும். ஆண்டவரே, பாரத்தை எல்லாம் அகற்றும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எனவே ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்ற இரு வார்த்தைகள் இவர்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது, உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே உமக்கு பிரியமான காரியம் ஆண்டவரே. எனவே இந்த வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசிக்க, இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ எங்களை காண்கிறவர்கள் உம்மை காணட்டும், எங்களை காண்கிறவர்கள் சந்தோஷம் அடையட்டும், எங்களை காண்கிறவர்கள் அவர்கள் கவலைகளை மறக்கட்டும். ஆண்டவரே, அப்படியாய் இந்த உலகத்திற்கு எங்களை ஒளியாய் மாற்றும், வெளிச்சமாய் மாற்றும். எங்கள் மூலியமாய் உம்முடைய வசனங்கள் வெளிப்பட, எங்கள் மூலியமாய் உம்முடைய ஒளி இருளில் இருக்கிற ஜனங்களை
ஒளியின் இடத்துக்கு கொண்டு வர கிரியை செய்யும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.